டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய இந்த அவல் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்குமே செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் திக்கவல் எடுத்துக்கோங்க. திக்கவல் எடுங்க, பேப்பர் அவல் எடுத்திங்கன்னா கரைஞ்சிடும். ஸோ திக்கவல் எடுத்து ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 10 to 12 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அப்புறம் அவல் நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் தண்ணி வடிய வச்சுருங்க. ரொம்ப நேரம் வடியணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா ஆயிலில் கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணாதீங்க. இதை வந்துட்டு அவல் ஆட் பண்ணிவிட்டு அதோட நிறைய சின்ன சின்ன சாப் பண்ண கொத்தமல்லி, பச்சை மிளகு வந்துட்டு சீட் எடுத்துகிட்டு சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காவும் ஆட் பண்ணிவிட்டு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொழுக்கட்டை ஷேப் பண்ணிக்கோங்க. ஷேப் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவலாக நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு 10 to 12 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா டேஸ்டியான அவல் கொழுக்கட்டை இங்கே ரெடி ஆகிடும். இது வந்து தேங்காய் சட்னியோட ரொம்பவே நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் அப்படியே கொடுக்கலாம். அப்படியே சாப்பிடுவோம், செமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங்.